தமிழகத்துக்கு கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி அளவுக்கு கடன் இருக்கு. சோ இந்த கடன் இவ்வளவு இருக்கு, ஒரு பிறக்கிற குழந்தைக்கு கூட கடன் சுமத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம், பேசுறோம். இதெல்லாம் இன்னும் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அபிஷியலா வர வேண்டியது இருந்தாலும் இந்த மாதிரி பண்ற விஷயங்கள்னாலதான் இவ்வளவு கடன் இருக்கு. இன்னும் ஒரு 10 வருஷத்துல இந்த அமௌண்ட் சேவ் பண்ணிருந்தாவே கடன் அடைச்சிட்டு ஈஸியா போயிடலாமே அப்படின்னு சொல்ற விதமா இப்போ இடி ரைடு ஒன்று நடந்துச்சு, அதுவும் டாஸ்மாக்ல நடந்துச்சு. எல்லாருக்குமே தெரிஞ்சு என்னடா டிஎம்கே கட்சி இருக்கும் போது, ஒரு ஆண்டுட்டு இருக்கும் போது இந்த அளவுக்கு இவ்வளவு ப்ரெஷரா போயிட்டு இருக்கே, அமலாக்கத்துறை இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருந்துச்சு. சோ ஃபைனல் ரிசெண்டா அவங்க சொல்லிட்டாங்க, ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 60,000 கோடி அளவுக்கு பாத்தீங்கன்னா நஷ்டம் வருது. நஷ்டம் இந்த சென்ஸ் நம்மளோட டாக்ஸ்ல எல்லாம். சோ இவ்வளவு அளவுக்கு ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்க வேண்டியது, ஆனா ரொம்ப நம்மளுக்கு கம்மியான ஒரு சதவீதம் மட்டும் தான் ப்ராஃபிட்டை காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சோ இதுல எக்ஸாக்டா பாக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பொதுவா இப்போ லிக்கரை நம்ம வாங்குறோம் தமிழக அரசு அப்படின்னும் போது ஒரு லிக்கர் ஃபேக்டரியில போயிட்டு அங்க அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறோம், ஓகேவா? சோ அவங்க கிட்ட வாங்கி இதை நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு விற்கும் போது அந்த ப்ராஃபிட்டை டாக்ஸா நம்ம எடுத்துக்கிறோம். சோ ஹை ப்ராஃபிட்டபிளான ஒரு இன்கம் நம்மளுக்குன்னு கிடையாது, பல ஸ்டேட்ஸ்க்கு. சோ அப்படின்னு பார்க்கும்போது லிக்கர் தான் ஃபர்ஸ்ட். சோ அந்த வகையில இப்ப தமிழகத்துக்கு இவ்வளவு வரணும், இவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இதை என்ன பண்றாங்க, அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இல்லீகலா விற்கிறாங்க. சோ எக்ஸாக்டா உங்களுக்கு நான் சொல்லணும்னா ஒரு 200 ரூபாய்க்கு ஏதோ ஒரு பாட்டில விற்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ நம்ம அங்க இருந்து கொள்முதல் பண்ற விலை ஒரு 80 ருபீஸ்னு வச்சுக்கோங்களேன். 120 ருபீஸ் பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துக்கு டாக்ஸா வந்தது. ஸோ தமிழகம் இவ்வளோ 120 ருபீஸ் நம்மளுக்கு மேஜரா கிடைக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஒரு வே ஆஃப் ஃபார்ம். அண்ட் நம்மளும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி நடந்தாதான் கரெக்ட். ஆனா இங்க என்ன நடக்குது, அரசியல்வாதிகள் ஒரு பெரிய பெரிய புள்ளிகள் இருக்கும் போது அவங்களும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் லைசன்ஸை கொடுத்துருந்தாங்க. நிறைய டாஸ்மாக் நடத்துறதுக்கு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா ஒரு குழுமமா சேர்ந்து எல்லாரும் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு லைசன்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் அதிகமா சம்பாரிச்சிடலாம், ஒரு டாஸ்மாக் நம்ம லைசன்ஸ் இருந்தாவே போதும் அப்படின்ற அளவுக்கு செம்ம ஒரு வர்த்தா இதை வேற மாதிரி எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்க. சோ போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க, இந்த சரக்கை எங்க இருந்து வாங்கி தமிழக அரசு கிட்ட இருந்து வாங்கினா நம்மளுக்கு அந்த அளவுக்கு ப்ராஃபிட் நிற்காது, நம்ம ஏன் அங்க போய் வாங்கணும், நம்மளுக்கு தான் ஒரு 3 பிராண்ட் இருக்கே, அவங்க கிட்ட நம்மளே போய் ஸ்ட்ரைட்டா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீலர்ஸ் எல்லாரும் என்ன பண்றாங்க, ஸ்ட்ரைட்டா போயிட்டு அவங்க இந்த மேனுஃபேக்சரிங் கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கி அந்த 80 ரூபாய்க்கு வாங்கி அந்த 120 அந்த 200 ரூபாய் அப்படின்னு சொல்லி வித்து 120 ப்ராஃபிட் எடுத்துக்காம அவங்க அந்த 200 ரூபாயை 210 ரூபாய், 220 ரூபாய், 280 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாட் எவர் இப்போ ஒரு லீவான ஒரு டைம் இருக்கும் போது அவங்களுடைய பிரைஸ் எக்ஸ்ட்ராவா விற்கிறது, இல்ல ரொம்ப டிமாண்டா போகும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமா விற்கிறது, இல்ல நிறைய இருக்கும் போது கம்மியா விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் பர் அவங்களுடைய ரூல் அவங்க என்ன வேணா எவ்வளவுக்கு வேணா வித்துக்கலாம் அப்படின்ற பட்சத்துல வித்து கரெக்டான ஒரு டாக்ஸை இங்க காமிக்காம இல்லீகலா அங்க எடுத்துட்டு விற்கிறதுனாலதான் இப்ப இஷ்யூ. சோ இதனாலதான் 60,000 கோடி அளவுக்கு நஷ்டம், ஊழல் அப்படின்னு பல மொழிகள்ல சொல்லிக்கிட்டே போலாம். சோ இந்த இஷ்யூ பயங்கர ஒரு எப்படிடா இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. சோ இது யாருடைய தயவுல, யாருடைய கண்காணிப்பு இல்லாம நடந்துச்சு அப்படின்னு பல கேள்விகள் போயிட்டு இருந்தாலும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் உங்களுக்கு ஷுவரா தெரிஞ்சிருக்கும் அது ஏன் நடந்திருக்கும், எப்படி நடந்திருக்கும் அப்படின்றது. ஸோ இந்த கருத்தை பத்தி நிறைய இனிமேதான் பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் பேச தொடங்குவாங்க. அவங்க சைட்ல இருந்து அமலாக்கத்துறை டிஃபைன் பண்ணிட்டு போயாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வரப்போற கொஸ்டின்ஸ், ஆன்சர்ஸ், டிபேட் இதெல்லாம் எப்படி இருக்க போதுன்னே தெரியல, ஆனால் பறக்க இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நானும் உங்களுக்கு உடனுக்குடன் சேர்க்கிறேன். இதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுடைய கமெண்ட் ப்ளீஸ் சொல்லுங்க. தேங்க்யூ, பாய்.